நாளை தை அமாவாசை. நாளை ஜனவரி 29 புதன்கிழமை அன்று தை அமாவாசையானது வருகின்றது. இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம் 7 ஜென்ம பாவங்களை தீர்க்க நாம் கொடுக்க வேண்டிய 3 தானங்கள். 3 பொருட்களை தானமாக கொடுக்கும்போது நம்ம 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னே சொல்லலாம். அப்படியாக நம்ம கொடுக்க வேண்டிய 3 பொருட்கள். பொதுவாக அமாவாசை அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரிய நாள். எனவே சந்திர பகவானுக்குரிய நிறம் அப்படின்னா வெள்ளை. எனவே வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள், இந்த 3 பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கும்போது நம் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி நம்ம வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அமாவாசை திதியில் நம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு யார் தர்ப்பணம் செய்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அமாவாசை துவங்கக்கூடிய நேரம் இன்று 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 மணிக்கு துவங்கி மறுநாள் புதன்கிழமை 29ஆம் தேதி இரவு 7:20 மணி வரைக்கும் அமாவாசை தேதியானது இருக்கின்றது. நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் காலையில் 6 மணியிலிருந்து 7:20 மணி வரைக்கும். புதன்கிழமை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நீங்கள் அமாவாசை பூஜை வழிபாடை செய்யலாம். புதன்கிழமை அன்று ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், யமகண்டம் மதியானம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல நேரத்தில் அமாவாசை பூஜை வழிபாடை செய்து படையல் போடலாம். அமாவாசையில் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.